அந்த மகான சாதாரண எடுத்துக்கூடாது. நாமக்கல் மிகப்பெரிய மகான். அடுத்தது சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும். கொடுத்த விளக்கத்தையெல்லாம் பாருங்க வரும். ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுகித்ததுண்டோ மனமே. மனமே திருநாளும் தேரும் என்று தேடி என்றால் என்றல்ல. சிந்திக்கணும். பாரதியார் பாடலை பாடுறதுலையோ இதனுடைய பாடல் பாடுறதே அல்ல. உட்பொருள் விளங்குனதான் விடு கதைய சொல்லுக, பொருள் சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுகம்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுகித்ததுண்டோ மனமே. மனமே திருநாளும் தேரும் என்று தேடி அலைந்த அல்ல. பாருங்க, மனமே திருநாளும் தேரும் என்று தேடி அடைந்த அல்ல. முதல்ல சொன்ன எல்லாத்துக்கும் இருக்கு. தியானம் இருக்குது, மந்திர வழிபாடு இருக்குது, மனவளுக்கு ஆலயத்துல. நீ ஆலயத்துக்கு போனா தியானம் பண்றா அங்க போய் தியானம் பண்ணணும். பள்ளிக்கூடத்துக்கு போனா 10வது போனா 10வது போய் உட்காரணும். 6வது போனா 6வது உட்காரணும். +2 படிக்கிற 12வது உட்காரணும். அதை விட்டு அங்க பள்ளிக்கூடம் ஒண்ணுதான். அவங்களுக்கு தகுந்த பாடம் இருக்கு, பெரிய கோயில் எல்லாம் இருக்கு. அதே போல சிந்திக்கலையே, என்ன வச்சிருக்காங்க, என்ன இல்லை. நம்ம அதை இதை மட்டும் பார்த்துட்டு சொல்றோம். அது சொல்லக்கூடாது. யானையை பார்த்த குருடனை போல் சொல்லுவோம். யானையை பார்த்த குருடனை போல் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இன்னொரு முட்டாள் அல்ல. அது சொல்லுவாங்க, ஆலய வழிபட எத்தவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் வழிபாடு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க, மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் வழிபாடு சொன்னார்கள். அதை விட்டு நாங்க போய் 6ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி என்ன பண்றது? ஆலயத்துக்கு போய் நீ சரியில்லையே என்ன பண்ணுவ? கிரீக்கு வா, மந்திர வழிபாட்டுக்கு வா, மனோபலியாடு தியானத்துக்கு வாங்க. எல்லா பெரிய கோயிலும் தியானம் பண்ண இருக்குது. ஆனா தியானம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. வேதாத்திரி தான் வந்திருக்காரு அவதாரமா. பாருங்க, அவனின் இயக்கம் அணுவாற்றல் விஞ்ஞானம். ஞாயிறு அணுக்கூட்டம் மகிழ்ச்சி அணு அடுக்கு நிலையம். உடம்பு அணு அடுக்கு நிலையம். ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய். அந்த வரி பாருங்க, மலர மலர பாடல் பாடணும். அவ்வளோ அதுல இருக்கும். ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறுசெல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் பிரம்மம் அதே. ஆதியின் அசைவே பரமாணு. ஆதியின் அசைவே பரமாணு. அவைகள் ஒவ்வொரு அளவில் கூட வேதம் குரு 50 வேதம் தானே சொல்லுது. சிவத்திலிருந்து எல்லாம் வந்துங்கிறோம், நம்ம சொத்தொழிலும் வந்துங்கிறோம். அவ்வளவுதான். வேதாந்த சித்தாந்தம் பெருசா வித்தியாசம் இல்லை. வேதத்துக்கு அந்தமும் ஒண்ணுதான், சித்தத்துக்கு அதுவும் ஒண்ணுதான். என்ன தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனா வேதாந்தம். அவங்க உருவத்தை வச்சு சொல்லிட்டு வர்றாங்க, இவரு தத்துவத்தை வச்சு சொல்றாங்க. அவ்வளவுதான். தத்துவம்னா உண்மை, இது தவறல்ல. நிகழ்ச்சி வேதாந்தம் சித்தாந்தம் பேச்சிட்டு போற ஆளுக்கு கேட்கணும். நினைச்சு பாருங்க. அப்போ அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார்? ஏற்பிரி ஏது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் இதான் இறை தத்துவம், முழுமை தத்துவம். முழுமை தத்துவம் இது. இறை தத்துவம் சாமிக்கிற சிம்மத்தில் வச்சிருக்கோம்ல, இதேதான். ஆன்மா ஆணவகன் மாயோடு இருக்குது. அகத்தாய் பண்ணி பண்ணி ஆணவம் விட்டுட்டு ஆன்மா தூய்மையா சுத்தவழியில் சேரணும். அதான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. சும்மா சின்முதிரை வைக்கல, சரிங்களா? மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் 3 கூட்டினா அவன் மனுஷன், மனிதன் 3 கழிச்சா இறைவன். என்னங்க இன்னும் எளிமையா மகிழ்ச்சி சொல்ல முடியும். இதை கூட புரிஞ்சுக்கலன்னா நம்ம யாரும் வந்து உயர்த்துறது? சிந்திக்க சொல்றது கூட உனக்கு ஒத்துக்க சொல்லல, சிந்திக்க சொல்றது. இந்த வரி பாருங்க, அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார்? நீ யார்? பிரிவு ஏது? தண்ணியில மூழ்கிட்டு தாகதான் சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறோம். சுத்த ஒளிக்குள்ளதான் இருந்தோம், சுத்தில தான் வந்தோம். தானே நானே நானே தானே. அருமையான விளக்கம்.
அது யாருப்பா? நான் தான்பா. இது யாருப்பா? நான் தான்பா. தான் தான் நானா இருக்கேன், நான் தான் தானா இருக்கிறோம். அதான வேதம் சொல்லுது, ஏகம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி. இந்த பிரபஞ்சமே பிரம்மம் தான், என் மனசு பிரம்மம். என்னென்ன வேணும் வேணும் அர்த்தத்தை சொல்றாங்க. அண்டத்தில் கடவுள் அழைக்கப்படும், பிறகு உயிரை பேசப்படுகிறான். இவ்வளவு தெளிவு. கொஞ்சம் ஆளா இந்த அருமையான சிந்தனை இது. தொடர்ந்து சிந்திங்க. அதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். ஒன்றி நின்று அறிவு பழக்காமனா அது அப்படியே மேலோட்டமா தடுமாட்டம் தான் இருக்கும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். அடுத்து என்ன கிடைக்கும்? அன்று அன்று அடைய அனுபவங்கள் எல்லாம். அருமையான விளக்கம். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலை பயந்தோடு ஆழ்ந்தாய்ந்து. அப்புறம் என்னங்க கிடைக்கும்? நன்றி என்று செயல்படுத்தும், நன்றி என்று செயலாற்று நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். எதை பார்க்கணும், எதை கேட்கணும் சொல்ல அது தானா தெரியும். அதான் அறிவு ஆட்சித்தரம். அறிவு ஆட்சித்தரம். அறிவு புலன்களை வெல்லுவது உயர்வுங்க. புலன்கள் அறிவை வெல்லுவது இயல்பு. அப்படிதான் இருக்கு. இயல்பா வாழ்றோம், உயர்வா வரணும் முடியும். பயிற்சி முயற்சி ரெண்டு விஷயம் அதுதான். அறிவு புலன்களை வென்றால் அது உயர்வு, புலன்கள் அறிவு வென்றால் அது இயல்பு. அப்ப இயல்பு வாழ என்ன பண்ண படிப்படியா உயர்வாளுக்கு வந்துதான் நாங்கள் முடியும். யாரு வர முடியும்? நீங்க தான் வரணும், வழிகாட்டுவாங்க. சரிங்களா? அப்ப என்னாச்சு? இந்த ஒரு கவிதையில, கவிதை கூட இல்லை, எது தத்துவ பாடல்ல அங்கிருந்து வந்துடுது. எது? அத்வைத்திலிருந்து, சேவ தத்துவத்திலிருந்து, பகுத்தறிவு தத்துவத்திலிருந்து, விஞ்ஞான தத்துவத்திலிருந்து, அப்புறம் இறை தத்துவம் வரைக்கும் எவ்வளவு ஆளுமா இருக்கு. மாமக்கள் கவிதை ஒன்று சொன்னீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை அடுத்த வரி வரும். அரை காசு காணாலும் கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட நின்று மனம் அமைதியா நாள் இருக்க தியானம் பண்ண முடியல. ஆனா பாருப்பா, நீ அரை காசு கொடுக்கணும் கூட 1000 பேர் கூட அழுப்பிட்டு போய் பார்ப்பேன். அரை காசு காணாலும் 1000 பேரை ஏனும் அழுப்பின்றி போய் பார்ப்பாய். ஒரு நாள் முழுதும் காப்பாய். உரைப்புக்கெல்லாம் உயர்ந்தோட முத்தமனை உன்னில் இருப்பவனை என்று ஆரம்பில்லை. வரி பாருங்க. அதான் கடவுள் டிவைன் புருவத்திலே பூலா தொட்டு வந்துருமா இல்லைங்களா? அரை காசு காணாலும் 1000 பேரை ஏனும் நீ அழுப்பின்றி போய் பார்ப்பாய். அப்பெல்லாம் அழுப்பு இருக்காது. தியானம் பண்ணா அச்சோ உடம்பு உழைக்குது, அது உழைக்குது, நேரம் இல்லை, பெரிய வேலை இருக்கு, பின்னாடி பார்த்துக்கலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்றே செய், நன்றே செய், இப்பவே செய். அதான் வேதாத்திரியம். எல்லாம் முடியாது என்பதற்காக ஏது செய்யாம இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். எல்லாம் செய்ய முடியாது என்பதற்காக அதான் 2 நாள் முடிந்து உதவிங்கிறோம் இல்லைங்களா? 2 பண்பாடு பாருங்க, எவ்வளவு கருணையா கொடுக்குறாரு. நான் எனது வாழ்நாளில் அது முடியும். துன்பம் கொடுக்காம என்ன கஷ்டம். ஆனா 2வது வரி பாருங்க, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி. துன்பம் என் உடம்பு துன்பப்படணும்னா முடிஞ்ச உதவி பண்ணு, முடிஞ்ச செஞ்சிடணும். முடிஞ்சா இல்ல என் உடம்பு மற்ற உடம்புக்கு தான். உனக்கு நீ செய்யலன்னு யாரும் செய்ய மாட்டீங்க. தனக்கு பெருமை தெரியவில்லை, யாரு பெரும் ஏற்றுக்க மாட்டோம். நாம் உயர்வாக இல்லை என்றால் யாரும் உயர்த்த மாட்டோம். நான் வலுவாக இல்லை, மற்ற எப்படி வலு கொடுக்கிறது? அதான் கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அடுத்த வரி வரும். நாம கவிங்கிறது கூட சொல்லியா, எப்பா நேரமே இல்லைங்கிறீல்ல, சில நாளைக்கு அதிகாரம் செய்வோருக்கு அஞ்சி. அது வரி பாருங்க. சில நாளைக்கு அதிகாரம் செய்வோருக்கு அஞ்சி நீ செய்ய சொல்வதையெல்லாம் செய்வ பல்லை கஞ்சிங்கிற. மகான்கள் கூட சில நேரம் வருத்தப்படுறாங்க பாவம். அந்த வள்ளுவர் சொல்லல, செவியின் சுவை உணரா வாயுணரே மாக்கள்ங்கிற. நான் காவல்துறைக்கு பயிற்சி கொடுக்கும் போதுதான் ஒரு டிஎஸ்பி அந்த குரலை சொன்னார். அப்ப மனப்பாடம் பண்ணேன். நாமக்கல் 2002 தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி கொடுத்தோம். நாமக்கல் அவனுக்கு பயிற்சி கொடுப்பது தினம் காலை 6 மணிக்கு வந்துடுவாங்க. அப்ப டிஎஸ் சொல்லுவார், செவியின் சுவை உணரா பெரும் வாய் உணர்வு வாப்பாடு ராம வாய் உணர்வு மாக்கள்லாம் மிருகங்கள். அடுத்த அந்த கூட இடத்துல மாக்கள் சொல்லுவார், மனிதருள்ளே மாக்கள் உண்டு, மனிதர் உண்டு, மனிதனிலிருந்து தேவர் உண்டும்பார். முதல்ல மனுஷனை வெளியே கொண்டாடணும், அப்புறம் தேவனை வெளியே கொண்டாடலாம். நீ மனிதனை கொண்டாண்டா மனிதன் தேவன் ஆயிடுவான். காயை பழம் விட்டுருக்கா அவளை பழுத்துரும்.
அப்போ அந்த செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அதின்னு வாடி என்னங்கிறார். கிராமத்தில் அவிஞ்சு போயிரும் வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப வள்ளுவர் கூட வார்த்தை பயன்படுத்துறாரு, அவியனும் வாழும் வாழ்ந்தா என்ன செத்தா என்னங்கிற பாவம். யாரு நீ காய்கறி நல்ல விஷயம் வாங்கலையே, தகுதிப்படுத்திக்கலையே, எப்ப எப்படி இருப்ப? அதான் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா தெளித்தல. ரைட். அப்ப பாருங்க, அடுத்தது என்ன வருது? சில நாளைக்கு அதிகாரம் செய்வோருக்கு அஞ்சி நீ செய்ய சொல்வதை எல்லாம் செய்வ பல்லை கஞ்சி. பல நாளும் சொன்னெல்லாம் கொஞ்ச நாள்லப்பா, தலைமுறை எத்தனை கோடி வருஷம், அத்தனை வருஷமா அந்த உயிரம் உதவி பண்ணிட்டு இருக்குது வாழையடி வாழையா. பல நாளும் ஜென்மெல்லாம் பாலிக்கும் அதிகாரி. பாலி தான் நடத்துற அதிகாரி பகவான். எங்கேயோ உள்ள இருக்கிறான், ஆண்டவன் இருக்கின்றான். அன்பு மனங்கள் திகழ்காம்பாங்க. கண்ணுல அன்பு இருந்தா கல்ல தெய்வம் வருங்க. கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நெஞ்சிலே ஆசை இருந்தால் நீரிலும் தேனது உண்மை. சரிங்களா? அதான் மகிழ்ச்சி கத்துக்கூடிய பாடம். அப்போ சில நாளைக்கு அதிகாரம் செய்வோருக்கு அஞ்சி நீ செய்ய சொல்வதையெல்லாம் செய்வாய் பல்லை கஞ்சி. பல நாடு ஜென்மெல்லாம் பாழிக்கும் அதிகாரி. பகவானை எண்ணப்பட்ட அவகாசம் உனக்கில்லை மனமே. ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுகித்ததோடு நாமக்கல் கவிதை மகிழ்ச்சி அழகா சொல்லிக் கொடுப்பான். நம்ம புலவ தேர எனக்கு எழுதி கைப்பிடி எடுக்க அது இல்லை ஐயா, பிடிக்கான எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த கவிதையை நாம அப்பதான் மனப்பாடம் பண்ண எனக்கு கிடையாது. எங்க நாமக்கல் எனக்கு தெரியல, சாமி சொன்னதுக்கு நாமக்கலுடைய பெருமை தெரியுது. ஒரு தடவை நாமக்கல் வழியா திருச்சி போகும்போது நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊரலாமா ஒரு மன்றம் அமைய வேண்டும் எண்ணம் தான் நீங்க நாமக்கல் பெரு அளவில் செயல்பது காரணம் மகானுடைய எண்ணம், அப்படி அருட்பார்வை, சாதாரண வார்த்தை அல்ல. ஆகவே அடுத்த வரி பாருங்க, நாளும் கிழமை என்று நல்ல உரைத்தாலும் நாளும் கிழமை ஆகின காய்கல்வம் தெரியும் வாங்க இன்னைக்கு நடக்குது சொன்னாலும் நாளைக்கு ஆகட்டும் வேலை அதிகம் என்பாய். நல்லது சொன்னா கூட நாளைக்கு ஆகட்டும் வேலை அதிகம் என்பாய். பாலும் பணத்தை தேடி படும்பாடு கொஞ்சம் இல்லை. பாலும் பணத்தை பணம் வேண்டாங்கிறதுல மகிழ்ச்சியே உடலெல்லாம் நீண்டாயில் நிறைய சொல்ல வேணுங்கிறார். 16 சொல்ல பணம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லவில்லை. பாலும் பணத்தை தேடி படுபாடு கொஞ்சம் இல்லை. பகவானை எண்ணமற்ற அவகாசம் உனக்கில்லை மனமே என்ற வார்த்தையை அறுத்ததை மாற்றி புருவத்திடை பூவிரலால் தொட்டு உயிர் உணர்த்தி. சிந்திச்சு பாருங்க, புருவத்திடை பூவிரலால் தொட்டு உயிர் உணர்த்தி. எதுக்கு? புன் செயல்கள் பதிவளித்து. பதிவளிக்க நீ வேற எந்த முயற்சியும் வேண்டாம். பாலுக்கு பெறவத்துங்க அழகா தயாராயிரும். நீ கடைச்சிருங்க வெண்ணையாயிரு, காய்ச்சல் கெட்டு போக நெய்யா மாறி. அப்ப ஞானம் வந்துட்டா யாரும் உங்களை கெடுக்க முடியாது, உங்களால் யாரும் கெட்டு போக மாட்டார்கள், உறுதி. அதான் தவம் செய்வார் தம் கருமம் தான் செய்வார் மற்ற எல்லாம் அவர் செய்வார் ஆசையோடு வள்ளுவர் வாக்கும். நோற்றாலும் உயிர் கொண்டு அடுத்து துன்புடுக்காம இருக்கிறது. நினைச்சு பாருங்க. அப்ப அதைத்தான் வேதாத்து நமக்கு பதிவழிந்து பூர்வலை துரியம் தந்து கருவறிந்து அங்கதான் உயிர் உணர்றோம். அகதவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே, அங்கதான் முக்கியம். கருத்து மலாடக நம்ம கழிச்சு கருத்துடனே விளைவறிந்து நம்மதான் சிந்தனை செய்யறது அர்த்தம். விளைவா செஞ்சிடக்கூடாது, செஞ்சுட்டு அடிச்சு கூடாது. கருத்துடனே விளைவறிந்து 5 புலங்கள் ஆளும் கடை போய்த்து. புலங்கள் நம்ம ஆளும், நம்மள புலங்களை ஆளக்கூடாது. ஒரு மேலாளர் கீழே வேலை கவனிச்சு வாங்கணும், அதான் கண்காணிப்பாங்க. இலங்கை பக்கம் எல்லாம் அந்த தோட்டத்தில் வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு மேல ஒரு கண்காணி இருப்பார். அந்த கண்காணி எல்லாரும் கண்காணிச்சிட்டு இருப்பாரு. வாரியார் சாமி சொல்லுவாரு, கண்காணி நடந்தா எல்லாரும் நிற்பாங்க, நின்னா எல்லாம் வேலை செய்வாங்க பாரு. ஏன்னா கண்காணி கவனிப்பா நடந்து இருப்ப கவனிக்க முடியாது பரப்புல. அது மாதிரி கண்காணி. அப்ப நமக்கு ஒரு கண்காணி இருக்கிறாரு, சிந்திக்கணும், உள்ள இருந்து கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அதான் சித்திரகுப்தி. சித்திரகுப்தன் யாரும் இல்லை, இங்கதான். அதான் நன்மை வரலாம் காரணம் இன்னொரு நாளைக்கு அதை பார்ப்போம். சரியா? அப்போ பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகதவத்தால் களங்கங்கள் போக பெருங்கல தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலங்களை ஆளும் கடை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ளமை பொருளை அறிவாய் காட்டி
அப்போ உணர்ச்சிக்கு அறிவு வித்தியாசம் இருக்கு. அமைதிக்கு வந்து அறிவு செயல்படும், உணர்ச்சியில புலன்கள் செயல்படும். அறிவு ஆட்சித்தத்தில் இருக்கணும். 5 புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்புற அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால், என்ன ஒழுக்கம்? 2 ஒழுக்க பண்பாடு. கருணை பெருசா சிந்திக்க வேண்டாம். ஒழுக்கத்தால் உலகமே போன்றார் மகிழ்ச்சி. நினைச்சு பாருங்க, மதம் கடந்து எல்லாம் கடந்து மகிழ்ச்சினா எல்லா மகான்களும் விவேகானந்தரா இருக்கலாம், ராமச்சந்திரா இருக்கலாம், எல்லாரும் மதம் கடந்து ஒண்ணு சேர்றாங்க. நபிகளாயமா இருக்கலாம், இயேசுபாரா இருக்கலாம், அவங்களாம் மதம் இல்லை, நம்ம தான் மதம் அவங்களை உருவாடி வேறுபடுத்துறோம். ஆகவே இந்த நிலையில பார்க்கிறோம். உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பு அறிவாய் ஒழுக்கத்தால் உலகை அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயக்கல்பம் கருமியோகம் உடற்பயிற்சி தந்து நம் சிந்தனையை உடல்நலத்தை சீர் செய்து வைத்த குரு வேதாத்தை மறுத்து வாழ்த்து சொல்லி ஒரு கண்காணி வார்த்தை சொன்னேன். அதில் நம்ம தலைவர் அவங்க அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவார். கண்காணி இல்லான் என்று கள்ளம் பல செய்வார். இது நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம், விழிப்புணர்வான விஷயம். கண்காணி இல்லான் என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி எங்கும் உள்ளான் என்றால் கள்ள செய்ய மாட்டாதாமே என்று சொல்லி நமக்குள்ள மிகப்பெரிய கண்காணி இருக்கிறாரு, மிகப்பெரிய மருத்துவர் இருக்கிறாரு, மிகப்பெரிய குரு இருக்கிறாரு, மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் இருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சியை உணர்த்தி இருக்கிறாங்க. அதன் வழியிலே தொண்டாற்றி இன்பங்காம். எப்படி? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பங்காண்போம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி மீண்டும் மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம், சீர்படுவோம், செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி.